சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே தராவீஹை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறான். ஸலாத்து தராவீஹ். இங்கேயும் குழப்பம், இங்கேயும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? 8 20 இன்னும் சமுதாயம் ஒரு பதிலை அடையவில்லை. அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விசாலம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களிலே விசாலம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது போன்று நீங்கள் தொழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் 8+3 அல்லது 10+3 அவ்வளவுதான். 8 ரக்காத் தராவீஹ், 3 ரக்காத் வித்ர், அல்லது 10 தராவீஹ் 3 வித்ர், 2 தொழுது முடிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்ட வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ஆனால் இதற்கு மேலும் தொழலாமா என்றால் தொழலாம். எந்த மார்க்க அறிஞரும், ஒரு சில மார்க்க அறிஞர்களை தவிர எந்த மார்க்க அறிஞர்களும் 8ற்கு மேல் தொழுவதற்கு தடை விதிக்கவில்லை. முஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, எவ்வளவு விசாலமாக மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் பாருங்கள். 20 ரக்காத்து தொழக்கூடிய ஒரு பள்ளிகளை சென்று நான் 8 ரக்காத்தை முடித்து விட்டு வர வேண்டுமா என்று கேட்கிறார் ஒருவர். எப்படி? நம்முடைய வழக்கத்தை போல 20 ரக்காத் தொழக்கூடிய பள்ளிகளில் சென்று 8 ரக்காத்தை முடித்து நான் வர வேண்டுமா வேண்டாமா? சொல்லுகிறார்கள், வேண்டாம், 20 ரக்காத்தை பூர்த்தி செய். தவறில்லை, மார்க்கம் விசாலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உனக்கு 20 தொழ முடியுமா தொழுதுகொள், 30 தொழ முடியுமா தொழுதுகொள். ஆனால் சிறந்தது எதுவென்று கேட்டால் 8+3 அல்லது 10+3, இதுதான் சிறந்தது. பிரச்சனை முடிந்தது அன்பிற்கினியவர்களே. விருப்பம் இருந்தால் தொழுது கொள்ளுங்கள், தடுக்காதீர்கள் அதை. இபாதா, ரமதானுடைய மாதம் இபாதத்திற்கு கடமையாக்கப்பட்ட மாதம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்திலே இதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஜும்ஹூருல் உலமா வ அஸ்ஹாபு முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இதுவரை உண்மையான மார்க்க அறிஞர்கள் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் 8ற்கு மேல் தொழுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு பள்ளியிலும் ஃபசாத் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பள்ளியும் ரமதானிலே குழப்பம் இருக்கக்கூடாது. ரமதானுடைய மாதம் முழுமையாக இபாதத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் காரணமாக 8 20 முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு மிக நெருக்கமானது 8+3 10+3. அதிகமாக தொழ வேண்டும் என்றால் ஆசைப்பட்டு நீங்கள் தொழலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. விசால